ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீமி காலிஃப்ளவர் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கணும். அதோட ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கணும். கருகாமல் பார்த்துக்கணும். பொடிசாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கணும். பொடிசாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கணும். இதோட நறுக்கி வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து வதக்கிடலாம். ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பும் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். இதோட 2 கப் பாலை சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதில் இருக்கிற இந்த பிரியாணி எல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை நகர்த்திடுவோம். இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை சூடேற்றி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். சுவையான ஆரோக்கியமான காலிஃப்ளவர் க்ரீமி சூப் ரெடி.